கர்த்தருடைய செய்திக்கு நேராக போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பாகம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். எல்லாரும் கண்களை மூடி. அன்பான பரலோக பிதாவே, எங்கள் அருமை இரட்சகரும் ஆண்டவருமான இயேசுவின் நாமத்தினாலே உமது சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இயேசுராஜன் பிறந்ததால் எங்கும் இன்பம் பொங்குதம்மா. இறைமகன் இவர்தான் என்று தங்கள் உள்ளம் அறிந்ததினாலே அல்லேலூயா தப்பில்லாத வாழ்க்கை வாழ நீர் பரம தகப்பனாக வந்தீரம்மா. மக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு நீர்தாமே எங்களோடு பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாக அவர் மனுஷனாக வந்தார். அவரை குறித்து சுருக்கமாக ஒரு 3 காரியங்கள் மட்டும் நான் உங்களுடைய மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன். மனுஷனை பிதாவாகிய தேவன் உண்டாக்கி அவனுக்குள்ளாக தமது ஜீவ சுவாசத்தை ஊற்றினார். அவன் ஜீவ ஆத்துமானான். அந்த ஜீவ ஆத்துமா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, ஆத்மான்னு சொன்னால் உள்ள இருக்கிற ஆத்மாவை பற்றி நான் உள்ள ஜீவன் அவருக்கு பிதாவாகிய தேவன் அவருக்கு சரீரம் இல்லை, அவருடைய உயிர் ஒரு மனுஷனுக்குள்ள அவருடைய ஜீவனை உள்ள வைத்தார். ஆவியினாலே மனுஷனை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊத்தின உடனே அவனுக்கு வேறு பேர் வருகிறது. என்ன? ஜீவ ஆத்து. பாலை காய்ச்சி உரைய ஊத்தின உடனே அதுக்கு பேர் தயிர். அரிசி போட்டு கறியை போட்டு மசாலா போட்ட உடனே அதுக்கு பேர் பிரியாணி. மாவை கல்லில் ஊற்றி சுட்டா அதுக்கு பேர் தோசை. ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்துக்கு போகிற போது அதுக்கு பேர் மாறுது. நீங்கள் எல்லாரும் மனுஷர்கள், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். 60 வயசு ஆனாலும் பிள்ளைதான். ஆமாம், 5 வயசு ஆனாலும் பிள்ளைதான் ஆண்டவருடைய பார்வையில். அப்போது சுவாசத்தை ஊற்றின உடனே ஆதாம்னு சொல்லலை, அவன் ஜீவ ஆத்துமாவானான். இயற்கையான மனுஷன், ஆங்கிலத்தில் நேச்சுரல் மேன். இப்போ பாருங்க, இவனுக்குள்ள உயிர் இருக்குது. ஆனால் பாவம் செய்தபடியினால தேவன் அவரோடு வாழ முடியாத ஒரு உயிர் ஆகையினால, எப்பா ஏம்மா ஆதாமே ஏவலை, நீங்கள் உங்களை நடத்துறதுக்கு வேறொரு தலைவனை தெரிந்து கொண்டீங்க, வேறொருத்தனோடு நீங்கள் உறவு வச்சிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அவனோடவே போய் வாழுங்க. இது ஏன் தோட்டம்? இது என்னது? இது ஏன் தோட்டம்? ஆகையினால இந்த தோட்டத்தில் நீங்கள் வாழணும்னா நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வரைக்கும் நான் உங்களோடு நடந்தேன், நீங்கள் என்னோடு நடந்தீங்க. நான் உங்களோடு பேசினேன், நீங்கள் என்னோடு பேசினீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒருத்தரோடு நீங்கள் பேசிட்டதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனோடவே போய் போயிருங்க அப்படின்னு சொல்லி தோட்டத்தில் இருந்த ஆதாமை ஏவாளையும் துரத்திட்டு உருவின பட்டத்தை உடைய தூதர்களை வச்சு காவல் பண்ணி வச்சிட்டார். இது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அன்றைக்கு தேவனுடைய மனதில் ஒரு வைராக்கியம் பிறந்தது. என்ன அப்படின்னா,
வெளியே அனுப்பின பிள்ளைங்களை என்னைக்கு உள்ளே கொண்டு வர்றது? வெளியே அனுப்பியாச்சு, ஆனால் அவங்களை உள்ளே கொண்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். நாம் அவங்கள உள்ளே கொண்டு வந்து அவர்களோடு பேசணும்னா இப்போ நாம் அவரை போல மாறணும். பாவ மனுஷன் ஆயிட்டான், இப்போ அவனை வந்து அவனோடு கூட தேவன் பேசணும்னு சொன்னால், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷனை போல அடிமையின் ரூபம் எடுத்து, பாவத்துக்கு அடிமை இல்லை, பாவத்துக்கு அடிமை, பரிசுத்தமாக இருந்தவன் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மனுஷனோடு கூட வருவதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தையாக பிறந்தார். மனுஷனோடு வாழ்வதற்காக குழந்தையாக வந்த, நான் சொன்னேன் அவருக்கு ஒரு 3 நோக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, இவங்களோட நம்ம வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று, அவருடைய ஜீவனை இவர்கள் பெறணும். அவர்களுடைய உயிரை திரும்பவும் எந்த ஒரு சுவாசத்தை ஆதாமுக்குள்ளாக ஊத்தினாரோ, எந்த ஒரு சுவாசத்தை ஊற்றி, அவர் ஜீவன் உள்ள தேவன், இஸ் an eternal God. அவருக்கு அழிவில்லை, மரணம் இல்லை. என் பையன் நான் எப்படியோ அப்படியே என் பிள்ளைங்க வரணும். நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு உத்தரவாதம். இவங்களையே ஒரு மனுஷனாலே பாவம் உள்ள பூந்தது, எல்லாரும் பாவிகளாயிட்டாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் உலகத்தில் வந்தபோது குழந்தையாக வந்தார், தேவனோடு கூட இருந்தார், பிதாவினுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தார். உண்டானதொன்றும் அவரால் எல்லாமல் உண்டாக்கலை, உலகத்தில் எல்லாமே உண்டாச்சு. இந்த உண்டானதில் வேதத்தை ஆதியாக 1ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அப்படித்தானே? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறியுமாய் இருந்தது. பிசாசு கெடுத்துட்டான். பிசாசு பூமியை கெடுத்த உடனே பிசாசனுடைய வல்லமை பூமியில் வந்துருச்சு. என்னது? பூமியானது இருளா போச்சு. அப்ப இருளா போனாலும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாரும் ஒரு காரியத்தை கவனிக்கணும். உங்க குடும்பத்தில் உபத்திரவம் வந்தாலும் ஆவியானவர் அசைவாடி கொண்டு, பாடுகள் கஷ்டங்களுக்குள்ளாக நீங்க போனாலும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆழத்தின் மேல இருள் அடைந்தது, ஆமா, ஆனா தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பிசாசு கெடுத்துட்டான், ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆக்கிட்டான் குடும்பத்தை. ஆனாலும் கர்த்தர் உங்களை கைவிடலை. வானத்தையும் பூமியை உண்டாக்கி பிசாசு ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆகி இருள் சூழ்ந்தாலும் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதுக்காக? கோழி முட்டையிட்டு அந்த முட்டையெல்லாம் சேர்த்துட்டு, இந்த கோழி முட்டையிடுற வரைக்கும் பாருங்க, அதனுடைய சுவாபம் வித்தியாசமாக இருக்கும். முட்டையிடுற அந்த முட்டையிட்டு உடனே அதனுடைய சுவாபம் மாறிடும். அது பார்த்தீங்கன்னா அது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணும்? அந்த முட்டை மேலே படுத்துக்கிட்டே இருக்கு 21 நாள். 21 நாளைக்கு படுத்துட்டு கிட்ட போனால் உருங்க. அப்போ எதுக்காக? அந்த முட்டைக்குள்ளே இருக்க அந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் மாறி ஒரு குஞ்சா மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட இந்த கோழி அந்த முட்டை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்குது. அப்போது சபையில் நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, தேவ ஆவியானவர் இங்கே அசைவாடுகிறார். இருள் இருக்கிறது, இருளின் பிள்ளைகள் எல்லாருடைய உபத்திரவங்கள், பாடுகள், இருள் இருக்குது. ஆனால் தேவ ஆவியானவர் இங்கே அசைவாடுகிறார். கோழி எப்படி முட்டையின் மேலே இருக்கிறதோ அதுபோல ஆராதனைக்கு ஏன் உங்களை வர சொல்லுகிறோம் என்று சொன்னால், தேவ ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடுகிறார். எதுக்காக? உங்க அந்த வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் மாறி அதுக்குள்ள ஒரு குஞ்சாக மாறுபடியாக. குஞ்சு எப்படி? கோழியை போல. கருப்பு கோழினா குஞ்சு கருப்பாத்தான் இருக்கும், வெள்ளை கோழினா அந்த குஞ்சு வெள்ளையாத்தான் இருக்கும். தேவன் பரிசுத்தரனா நீங்களும் பரிசுத்தராக மாறுபடி. ஆமென். தேவன் எதுக்காக? அல்லேலூயா. பாவத்திலே வாழும் மக்கள் பரிதாபம் நிலைமை கண்டு, சோகத்தாலே சூழ்ந்து வாழும் சொந்த ஜனம் நிலைமை கண்டு, பாசத்தாலே வந்தாரம்மா பக்குவமாய் குழந்தையாக. அல்லேலூயா. இந்த துன்பம் எங்கும் நிலவ காரணம் என்ன? இந்த துன்பம் எங்கும் நிலவ ஏதேனில் வந்த பாவம் அம்மா. பாவத்தாலே வந்த பாவம், சாத்தான் செய்த சதி அம்மா. இந்த சாத்தானை அழிப்பதற்காக
பலியாக வந்தாரம்மா, பாவத்தை போக்க சிலுவை இல்லை. இந்த உலகத்தில் ஆண்டு பரிசுத்த இருள் சூழ்ந்துருச்சே, இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த உலகத்தில் இருள் சூழ்ந்துருச்சே. எத்தனையோ குடும்பங்கள் ஒழுங்கினமாக வெறுமையாக இருக்கிறது. தேவ ஆவியானவர் எதற்காக உங்களை சபையில கொண்டு வந்து இங்கு அசைவாடுகிறார் என்று சொன்னால், அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் குஞ்சாக மாறுவது போல நீங்கள் அனைவரும் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இயேசுநாதர் ஒரு நாளிலே வருவார், மத்தியாகத்தில் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வருவார். அவர் வருகிற போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருப்போம். அப்படி இருக்க போறவங்க எல்லாம் கையோ, நான் அப்படியே இருப்பேன். அல்லேலூயா. எதுக்கு அப்படின்னா, இவர் எதுக்காக உலகத்தில் பிறந்தார்? எனக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக. நான் அவரோடு கூட ஜீவன் தான். எனக்கு உயிர் இருக்குது, எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த உயிர் இருக்குது. ஆனால் இந்த உயிர் பத்தாது, அங்க போறதுக்கு பத்தாது. ஆமா, அல்லேலூயா. ஒரு சக்கரத்தில் நான் போக முடியாது, 2 சக்கரத்தில் இருந்தால் படல் பண்ணி போக முடியும். ஒரு சக்கரத்தில் போக முடியுமா? சைக்கிள் ஓட்டுவியா? ஒரு சக்கரம், 2 சக்கரம் இருந்தால் போகலாம். ஒரு உயிர் இருந்தால் பத்தாது. என்னுடைய நேச்சுரல் உயிரோடு கூட எனக்கு ஆண்டவர், ஆமா, இவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இந்த ஜீவனோடு கூட நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கரங்களை தட்டி, ஆண்டவரை எனக்கு நித்திய ஜீவன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த ஜீவன் எங்க இருக்குது? அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் எங்க இருக்குதுங்க? நித்திய இயேசுநாதருக்கு விராதவங்க அத்தனை பேருக்கும் செத்தே போயிட்டான், அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. நாம் எல்லாரும் ஞானஸ்நானத்தினால, ஞானஸ்நானம் எதுக்கு பெறுகிறோம்? நித்திய ஜீவனை பெறுகிறேன். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எல்லாம் கவனிங்க. உங்களுக்கு நீங்க மரிச்சா அங்க போக முடியாது. நித்திய ஜீவன், ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது, அங்க போற உயிர் இல்லை. அல்லேலூயா. ஆகையினால தான் இவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒரு ஜீவனால கெட்டு போகாதபடி அவன் நித்திய ஜீவன் பிதாவாகி அவரோடு கூட நித்திய ஜீவன் அடைவதற்கு இயேசு தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது குமாரனை இருக்குது. அந்த ஜீவனை பெறுவதற்காக தாங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தையாக பிறந்தார். அல்லேலூயா. இயேசு குழந்தையாக அவர் பிறந்தது குமாரனில் இருக்கிறது. 12வது வசனம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் உயிர் உள்ளவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் செத்தவன். குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன். ஞானஸ்நானம் எடுத்தவன் ஜீவன் உடையவன், ஞானஸ்நானம் எடுக்காதவன் செத்தவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 13வது வசனம், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனின் நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்க, உங்களுக்குள்ள நித்திய ஜீவன். ஏன்னா இயேசு இருக்கிறார், இயேசு நித்திய ஜீவன். அவர் உங்களுக்குள்ள இருக்கிற போது இந்த சரீரம் செத்தாலும், இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம் அழிந்து போனாலும் கைவேலை அல்லாத நித்திய ஜீவன் எனக்கு பரலோகத்திலே உண்டு. ஆமேன்னு சொல்றவங்க சொல்லுங்க. ஆகையினால அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து நான் இயேசுவோடு கூட இருக்க எனக்கு ரொம்ப ஆசை. நித்திய ஜீவன் அங்கே இருக்கிறார். ஆக அவரோடு கூட நான் இருப்பேன். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொன்னால், எனக்கு ஜீவனை கொடுக்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவன். அல்லேலூயா. எனக்கு ஜீவனை கொடுக்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ இவருக்கு என்ன கொடுக்கலான்னா, இவர் ஜீவனின் அடையாளமே. இவர் என்னது? அல்லேலூயா. இந்த இயேசு பிறந்தார் என்று சொன்னால் இவர் யார்? இவர் ஜீவனின் அடையாளமே. எனக்கு ஜீவனை தெரியல, இயேசுவை பார்த்தோன்னே இவர் தான் எனக்கு ஜீவன். அல்லேலூயா. ஆக எனக்கு இந்த இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் பிறந்தார் என்று சொன்னால் அவரை பார்த்து நான் என்ன சொல்லலாம்? இவர் என் ஜீவனின் அடையாளம். அல்லேலூயா. ஆமா, இவர் யாரு? என் பையன்,
என்னுடைய அடையாளம் அந்த பையன்கிட்ட இருக்கு. இவர் யாருங்க? எங்கள் அப்பா. என்னோட அடையாளம் பாருங்கள், அவரு நானும் ஒன்று தான். இப்போ நாம் எல்லாரும் எதுக்காக இருக்கிறோன்னு சொன்னால், எதுக்காக இயேசு பிறந்தாருன்னு சொல்கிறாரு? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. நாம் எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்தில் நான் எதுக்கு பிறந்தேன்? நான் இயேசுவை போல மாறுபடியாக, நான் என்னுடைய நடை இயேசுவை போல, என்னுடைய பேச்சு இயேசுவை போல, என்னுடைய வாழ்க்கை இயேசுவை போல, என்னுடைய பரிசுத்தம் இயேசுவை போல, என்னுடைய ஐஸ்வர்யம் இயேசுவை போல, என்னுடைய திறமை இயேசுவை போல. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுநாதர் எதுக்காக பிறந்தாருங்க? ஸ்டார் கட்டுறதுக்காக பிறக்கல, சீரியல் லைட் போடுறதுக்காக பிறக்கல, பிரியாணி சாப்பிட்றதுக்காக பிறக்கல, புது ட்ரெஸ் போடுறதுக்காக பிறக்கல. அவர் இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்தார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை போல நான் மாறுபடியாக என்னை மாற்றுகிறார். எவர்களை முன்கரித்தாரோ அவர்களை அழைக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை இயேசுவை போல மகிமைப்படுத்துகிறார். நான் இயேசுவை போல மகிமை அடைவேன். ஆமென் சொல்லுங்க. அந்த சாயலாகத்தானே, இயேசுவை போல சாயலாகத்தானே மகிமை மேல மகிமை அடைந்து நான் இயேசுவை போல மறுரூபமாவேன். ஆசைப்படுறவங்க கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசுவை போல மறுரூபமாவேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை போல மறுரூபமாவே அல்லேலூயா. பிசாசை போல மாறணும்ங்கிறவன் நான் இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன். ஏன்னா நான் பிசாசை போல இயேசுவை போல மாறும்படியாக இந்த உலகத்திலே வந்தேன். அல்லேலூயா. அவர் தாங்க. அடுத்தது இவர் யாருங்க? இவருக்கு பேர் என்ன? இவர் எதுக்காக வந்தார்? அவரை போல நம்மை மாற்றுவதற்காக மட்டுமே அவர் குழந்தையாக வரலைங்க. அவர் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அவர் வந்ததுக்கு வாட் இஸ் த ரீசன்? என்னங்க அவர் எதுக்காக வந்தார்? வாட் இஸ் த ரீசன்? வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவரை போல மாத்திர நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக மட்டுமல்லங்க. அவர் என்ன அப்படின்னா, அவர் நமக்கு நீ பிதாவை போல, அவர் எப்படி தகப்பனுடைய சாயல் அவருக்குள்ள இருக்குதோ, ஒரு தகப்பனுடைய சாயல் அவருக்கு இருப்பதாக, அதுபோல எதுக்கு வந்தாரு? ஆமா, அவரை போல நாமும் அந்த தகப்பனுடைய அன்பை நாம பெறுவதற்காக, நாமும் தகப்பனாக மாறுவதற்காக, நாம அந்த தகப்பனுடைய சாயலை, அந்த அன்பை அடைவதற்காக. தப்பில்லாத வாழ்க்கை வாழ தகப்பனாக வந்தாரம்மா. தப்பில்லாத வாழ்க்கை. இந்த உலகத்தில் தப்பா உலக மனுஷர் வாழ்றான். ஐஸ்வர்யவானா இருக்கிறான், நாளைக்கு வந்து ஆமா எல்லாம் வந்து எல்லாத்தையும் வாரி வலிச்சுட்டு கொண்டு போய் போயிடுது. அத்தனை பவுனையும் கொண்டு போய் அத்தனை நகையும் போயிடுச்சு. என்ன பிரயோஜனம்? தப்பா பண்ணி நகையெல்லாம் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? தப்பா பண்ணி நோட்டா வாங்கி என்ன பிரயோஜனம்? எல்லாம் ஆமா அமலாக்க பிரிவு வருது. என்ன பிரிவு வருது? அமலாக்க பிரிவு வருது. அத்தனையும் மாறிட்டு போகுது. தப்பில்லாத வாழ்க்கை வாழ, தப்பில்லாத அம்மா தகப்பன நமக்கு என்ன இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்ன எனக்கு பாருங்க, அவர் நமக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. என் தேவை என்னதென்று அறிந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. நீதியும் தேடு. ஒருத்தர் சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்தா தானே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நான் சொல்ல முடியும். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கலைன்னா நான் எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு சொல்ல முடியும்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தேட வேண்டியது பணத்தை அல்ல, நீ தேட வேண்டியது வீட்டல்ல, சத்தியங்க. நீ தேட வேண்டியது எதுவும் அல்ல. முதல்ல நீ தேடுறது கரெக்டா இருக்கிறியா? உண்மை உள்ளவனுக்கு தேவன் உண்மை உள்ளவன், உத்தமனுக்கு தேவன் உத்தமன், புனிதனுக்கு தேவன் புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறது. நீ ஏமாத்த நினைச்சீன்னா கில்லாடிக்க ஒரு கில்லாடிங்க. ஆமா, ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. ஆமா, இவைகள் எல்லாம் நீ நினைக்கிறத விட கூடுதலா தருவேன். ஆமேன்னு சொல்லுங்க. நீ நினைக்கிறத விட உனக்கு ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை வேணுமா? 2 பிள்ளை தரேன். ஆமா, உனக்கு ஆமா இந்த வீடா ஒரு பெட்ரூமா? 3 பெட்ரூம் தரேன். ஆமா, உங்களுக்கு எத்தனை பெட்ரூம் வேணும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒரே பெட்ரூம்ங்க. நான் சில பேருக்கு நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே 3 பெட்ரூம் உள்ள வீட்டை கொடுத்ததுக்காக சோத்திரம். நான் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. 3 பெட்ரூம். ஏன்னா எங்களுக்கு 2 பிள்ளைங்க, அப்பா அம்மா, அவனுக்கு ஒரு ரூமு, உங்களுக்கு ஒரு ரூமு, எங்களுக்கு ஒரு ரூமு.
நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கண்டிப்பாக தருவார், கண்டிப்பாக தருவார். வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்களா? இன்னைக்கு இருக்கிற வீட்டை விட சூப்பராக கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டை காலி பண்ண சொல்கிறானா? நோ ப்ராப்ளம் சொல்லுங்க. என் கர்த்தரி சொல்லுங்க, வீட்டை காலி ஓ கர்த்தர் இதை விட சூப்பராக வீடு ஆயத்தம் பண்ணிட்டு வீட்டுக்காரர்கிட்ட வந்து இவனை ஆளை துரத்து காலி பண்ண சொல்லு. அவன் வீட்டுக்காரர் வருவார், எப்பா நீ காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணு. என்ன சார் நான் என்ன தப்பு பண்ண என்ன காலி பண்ண சொல்கிறீங்க? அடுத்த மாதத்தில் எனக்கு வீடு வேணும், காலி பண்ணு. என்ன வீட்டை காலி பண்ண சொல்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒன்றுமே பண்ண வேணாம், கர்த்தர் இன்னொரு வீடு அருமையாக சத்தியங்குது, சத்தியம். அல்லேலூயா. கர்த்தருடைய நம்புகிற பிள்ளைகள் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். கை உயர்த்தி சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க. நீங்கள் மனசார சொன்னீங்கன்னா கர்த்தர் மனசார உங்களை ஆசீர்வதிப்பார். மனசார கை உயர்த்தி, எனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது, என் தகப்பன் இருக்கிற வரையில் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறை. ஆமென். அல்லேலூயா. இவர் யாருங்க? வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், பிறந்தாரு. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாருங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா. வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. அவருக்கு பேர் என்னங்க? நித்திய பிதா. தமிழ்ல நித்திய பிதான்னு போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? மைட்டி காட். வல்லமையுள்ள தேவன். இவர் பேர் என்னங்க? நம்முடைய நமக்குள்ள வாழுகிற இயேசு. கை உயர்த்தி சொல்லுங்களேன், எனக்குள்ள இருக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற போது நான் பலவீனமுள்ள மனுஷனாக இருக்க மாட்டேன். அவர் வல்லமையுள்ள தேவன், நான் பலவீனனா கிடையாது. இயேசு பலவான், நானும் பலவான். இயேசு வந்து அவர் ஆலோசனை கர்த்தா, எனக்கு நல்ல நல்ல ஆலோசனையா. ஆகையினால கர்த்தர் இவர் யாருங்க அப்படின்னா, இவருக்கு என்ன ரீசன்? இவர் குழந்தையா வருகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவர் வல்லமையுள்ள தேவன், நான் அல்லேலூயா பிச்சைக்காரன் அல்ல. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதாயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அதுல யார் வருவாருங்க? இஸ்ரவேலாகிய என்னை ஆளுகிற பிரபு இயேசு. யாருங்க? என்னை பிறந்தவர் யாருங்க? என்னை ஆளுகிறவர். சொல்லுங்க, என்னை ஆளுகிற பிரபு. ஒரு வீட்டில் அல்லது ஒரு ராஜ்யத்தில் ஒரு அரசனுக்கு பையன் பிறந்துட்டான்னா, சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்களேன். அரசனுக்கு பையன் பிறந்துட்டான், என்ன சொல்லுவாங்க? இளவரசர் பிறந்திருக்கிறாரு. அரசனுக்கு பையன் பிறந்துட்டா, அரசருக்கு பையன் பிறந்துட்டான்னு சொல்ல மாட்டாங்க, இளவரசர் பிறந்து விட்டார். அல்லேலூயா. ஆமாம். ஒரு பாஸ்டர் போறாரு, பையன் போறாருன்னா என்ன சொல்றாங்க? குட்டி பாஸ்டர் போறாரு. பாஸ்டர் பையன் குட்டி பாஸ்டர். ஆமாம். அரசனுக்கு குழந்தை கொடுத்துட்டா இளவரசன். ஆளுகிறவர் யாரு? என் இயேசு எனக்கு ஆளுகிறவர். என் இயேசு ராஜா. நான் யாரு? நான் ராஜாவினுடைய பிள்ளை. கை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு உண்மையா கை உயர்த்தி சொல்லுங்க. அப்பதான் நீ ராஜாவினுடைய பிள்ளையா வாழுவ. நான் இயேசு ராஜாவினுடைய பிள்ளை. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார். என்னை உயர்த்தும்படி உயரத்தில் இருந்து அவர் என்னை தாழ்மையாக வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை நீர் எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே வருகிற வருஷத்துல என்னை நீர் உயர்த்துவதற்காக நீர் பாலகனாக பிறந்தேன். என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்காக நீர் சொல்லுங்க, என்னை பாலகனாக பிறந்தேன். சத்தியம், பொய் சொல்லல. அல்லேலூயா. ஆமா. இந்த பிரசங்கத்தை நீங்க மறக்க கூடாது. அடுத்த வருஷம் வரணும். என்னை உயர்த்தும்படி அவர் தாமே தாழ்மையாக. அந்த 2000 ஆண்டுகளுக்கு அவர் பிறந்ததுனால தான் இப்ப என்னை ஆளுகிறார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்தது இன்னும் 3 நாள் ஆகிறது. அவர் ஆளுகிறவர், என்னை ரட்சிக்கிறவர், என் குடும்பத்தில் உபத்திரவத்திலிருந்து எங்களை ரட்சிக்கிறவர். இந்த பிறந்த இயேசு யாருங்க? பிறந்த இயேசு பெரிய ஆண்டவர்.
பாரில் அவர் என்று மீட்பர். அவர் பெரிய ஆண்டவர், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னை ஆளுகிறவர், அவர் என்னை ஆளுகிறவர், என்னை மீட்கிறவர். ஹல்லேலூயா. இன்னொரு அம்மா சொல்றா, எனக்கு ஆலோசனை கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ சொல்றா, அவர் மேசியா வருவார், மேசியா வந்து எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து போதிப்பார் சொல்றாங்க இயேசுநாதர். அந்த மேசியா நான் தாங்க. நம்ம விவரம் இல்லாம ஆமா பிள்ளைகளே, கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே வளரு. கர்த்தரை குறித்து அறிகிற இந்த கர்த்தர் யார்? இந்த கர்த்தர் யார்? அவர் எனக்கு ஆலோசனை கர்த்தர் மட்டுமல்ல, அவர் என் தகப்பன், அவர் என் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், என் ஆலோசனை கர்த்தா, எனக்கு வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அது அவருக்குள்ள என்னுடைய ஜீவன், எனக்கு அவருடைய ஜீவனை எனக்கு தந்தார், அவருடைய ஆலோசனை எனக்கு தந்தார், அவருடைய கிருபையை எனக்கு தந்தார், அவருடைய வல்லமை எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. அவருடைய எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தார். இந்த உலகத்தில் ஒரு குறைவும் இல்லை. அவருடைய சாயலை எனக்கு தந்தார். இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரையிலும் நான் மனுஷனாக இருந்து அவரை போல மாறி நான் அவரோடு கூட நித்திய ஜீவனாக வாழ்வேன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாத அவருடைய ராஜ்யத்திலே நான் பங்கடைவேன். அவருடைய ராஜ்யத்திலே நான் பங்கடைவேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், கொலோசியர் 1 அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, என்னை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவுக்கு உட்படுத்தினவர். திருப்பி இங்க எல்லாம் கவனிங்க. என் வீட்டில் இருளின் அதிகாரம் இருந்தது, இருளின் அதிகாரத்திலிருந்து எனக்கு விடுதலை. எத்தனை பேருடைய வீட்டில் இருளின் அதிகாரம் இருக்கிறது? சமாதானம் இல்லாத வீடு, இருள் நிறைந்த வீடு, சண்டை உள்ள வீடு, இருள் நிறைந்த வீடு, வியாதி நிறைந்த வீடு, இருள் நிறைந்த வீடு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு எதுக்காக பிறந்தார்? உன்னை அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். ஆமேன்னு சொல்றவங்க சொல்லு. பொய் சொல்லலைங்க, சத்தியம். உனக்கு வியாதி என்கிற இருளில் இருந்து விடுதலை கொடுத்துட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு சமாதானம் இல்லை என்கிற சூழ்நிலையிலிருந்து உனக்கு விடுதலை, அந்த இருளில் இருந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டார். பண கஷ்டம், தரித்திரம் என்கிற இருளில் இருந்து உனக்கு விடுதலை. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? உனக்கு தரித்திரம் என்கிற இருளில் இருந்து விடுதலை, வியாதி என்கிற இருளில் இருந்து விடுதலை, சமாதான கேடு என்கிற இருளில் இருந்து விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்துட்டார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. இந்த இயேசு பிறந்ததுனால எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த இயேசு பிறந்ததுனால ஹல்லேலூயா என்னை ஆளுகிறவர், எனக்கு என்னது மீட்பர். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாவற்றையும் ஆலோசனை கொடுக்க இப்படிப்பட்ட இயேசு தாங்க பிறந்தார். அவர் இருந்தார், பிறந்து இருந்தார், இப்பொழுது உயிரோடு எழுந்தார். பிறந்து இருந்த இயேசு, மரித்த இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு, நான் மரித்தேன், நான் உயிரோடு எழுந்தேன், உலகத்தின் முடிவரியந்தம் சகல நாட்களிலும் என்னோடு இருக்கிறார். கையுயர்த்தி சொல்லு, சத்தியம் என்னோடு இருக்கிறார். அப்படி கையை உயர்த்தினவங்க எல்லாம் எழுந்திருங்க.